So, hi friends, welcome back to tutorial number 3. So, 3 நினைக்கிறேன் ஆமாம் 3 தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ நான் ஏற்கனவே ரைட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்லேருந்து ரைட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டினோ போர்ட் வாங்கும் போதே நீங்கள் இந்த பிரெட் போர்டும் வாங்கிடுங்க. ஸோ ஐ திங்க் விசிபிள் இன் ஸ்க்ரீன். இது பேர் பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க, பிரெட் போர்ட். ஸோ இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நார்மலாக அரௌண்ட் லெட் மீ சர்ச் இன் கூகுள். ஸோ கூகுளே சர்ச் பண்ணி பார்ப்போம் பிரெட் போர்டு. ஸோ இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது உங்களுக்கு பிரெட் போர்டு ஸோ லெட் மீ சேஞ்ச் த கேமரா சைஸ். ஸோ பாருங்கள் பிரெட் போர்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. பட் இது இந்த மாதிரி வாங்க. ஸோ பாருங்கள் 58 rupees தான் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரெட் போர்டு நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கணும். பிகாஸ் நீங்கள் சால்டர் பண்ணி இருக்க முடியாது ஒரு விஷயத்துக்கும். ஷாப்பிங் 58 42 58. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரெட் போர்டு ஒன்று வாங்கிக்கோங்க. ஆர்டினோ போர்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு டைமும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சால்டர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் பிரெட் போர்டு வெரி கம்ஃபர்டபுள் ஒப்பீனியன். ஓகே. ஸோ இந்த பிரெட் போர்டோட டீட்டெயில் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலி கனெக்டட். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கனெக்டட், இந்த லைன் ஒரு ஃபுல் லைன் கனெக்டட். அதே மாதிரி சேம் இந்த லைன் ஃபுல்லாக கனெக்டட், இந்த லைன் ஃபுல்லாக கனெக்டட். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோவும் கனெக்டட். இந்த ஃபர்ஸ்ட் ரோனா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கனெக்டட், செகண்ட் ரோனா செகண்ட் ரோ ஃபுல்லாக கனெக்டட். அந்த மாதிரி ஒரு ரோவாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஒரு காலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ரோவும் ஃபுல்லி சால்டட் கனெக்டட். காமன் பின் இந்த ஒரு ஃபுல் பின்னுமே, பட் ஒரு அட்ஜசன்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் பின்ஸ். அதுக்கு ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கனெக்டட். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாதி வரைக்கும் ஒரு வோல்டேஜ், இந்த பாதி வரைக்கும் ஒரு இது. மோஸ்ட்லி இதை நீங்கள் வோல்டேஜ் சப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்துப்பீங்க. இது அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இங்கே இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்துடும். இது வந்துருச்சுன்னா நீங்கள் இங்கே கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் கீழேருந்து நீங்கள் மேலே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஜஸ்ட் கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஓகே, போட்டாச்சு. அவ்வளோதான். தெரியும் நினைக்கிறேன் பிரெட் போர்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதை மாற்றி கூட போட்டுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ஸ் தான். ஸோ இதான் பிரெட் போர்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு லைட் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் எல்இடி எடுக்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நார்மல் எல்இடி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் RGB எல்இடி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்க பின் பாசிட்டிவ் பின். எல்லா எல்இடியும் லென்த்தாக இருக்க பின் பாசிட்டிவ் பின். ஸோ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிரெட் போர்டில் இப்படி கனெக்ட் பண்ண என்ன அர்த்தம்? ஒரு பின்னும் டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்குன்னு அர்த்தம். I can think. ஓகே. இப்போ என் கேஸில் இந்த பின் பாசிட்டிவ் பின். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த கேபிள், இது பேர் ஜம்பர் கேபிள்னு சொல்லுவாங்க. இது மேல் டு மேல் பின். ஸோ கொஞ்சம் கனெக்ஷன்ஸை தெரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். உங்களால் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சென்டர் பின், இந்த சென்டர் பின் பாசிட்டிவ் பின். ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ பாசிட்டிவ் பின் கனெக்ட் பண்ணிவிட்டு
இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடினோவில் ஏதோ ஒரு பின்னில் போய் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பின் நம்பர் 13 இங்கே இருக்குது. ஸோ கேமரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 13 இங்கே இருக்குது, 12. நான் போய் 12ல் கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த பின்னை. அவ்வளோதான். 12ல் போயிட்டு இந்த பின்னை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பின் நம்பர் 12. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ். ஸோ இது வந்து காமன் ஆனோட் பின். ஸோ ஓகே, நான் அது அப்புறமா பார்த்துக்கிறேன். ஸோ ஐ திங்க் யூ கேன் சி இது பாசிட்டிவ். பக்கத்தில் இப்போ இந்த ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கிரவுண்ட் பண்ண போகிறேன். நெகட்டிவ் பின்னை ஆர்டினோ போர்டில் போய் கிரவுண்ட் பண்ணணும். ஸோ கிரவுண்ட் எங்கே இருக்குது? இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் போய் கிரவுண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து லைட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். இனிமேட்டு வந்து கோடிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து லைட் தெரியறதுக்காக நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் லைட் வந்து ரிஃப்ளெக்டர். இதை நீங்கள் போட்டிங்கன்னா வந்து இன்னொன்று ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கோடிங். ஸோ கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சின்னது பற்றிப்போம் ஸ்க்ரீனை. ஸோ கோடிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேரியபிள் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் என்ன பின்னில் லைட்டை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 12. ஸோ அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பின் நம்பர் 12. இப்போ என்ன பண்ணோம்னா நம்பரை ஒரு வேரியபிளாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப். இன்டீஜர் டைப்னா நம்பர்ஸ் லைக் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட், தட் இஸ் நம்பர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் இல்லாமல் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்டில் டிஸ்கிரைப் பண்ணலாம். 9.0 or 9.8 அந்த மாதிரி வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சீக்வன்ஸாக ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்டிஆர் அப்படின்னு போட்டு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டி அது மாதிரி டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிஜர் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ என்ன டிஸ்கிரைப் பண்ண போகிறோம்? இன்ட் நம்மளோட எல்இடியோட பின். ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரைப் அஸ் எல்இடி பின். அது என்ன பின் நம்பர்? பின் நம்பர் 12. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் எப்பவுமே ஆர்டினோ போர்ட் பண்ணும்போது வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. பின் நம்பர் 12 கூட நீங்கள் போட்டிங்க பண்ணலாம். பட் வந்து நீங்கள் பின் நம்பர் 12 போடாமல் எல்இடி பின்னை நேம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் எல்இடி பின் நீங்கள் பின்னு மாற்றுறீங்கன்னா அந்த பின்னை நீங்கள் இங்கேயே மாற்றிட்டீங்கன்னா ஃபுல் கோடிங்குமே மாறிடும். அது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். ஸோ எல்இடி பின் நம்பர் 12 தான் பின் இருக்குது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பின் நம்பர் 12. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பின்னை வந்து என்ன பின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ அந்த பின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அந்த பின்னுக்கு நம்ம ஆர்டினோ போர்ட்லேருந்து வோல்டேஜ் சப்ளை பண்ணணுமா ஆர் ஆர்டினோ போர்ட்லேருந்து வோல்டேஜை எடுக்கணுமா? புரியுதா? ஆர்டினோ போர்ட்லேருந்து வோல்டேஜ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வரணுமா இல்லை அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர சிக்னல் வந்து ஆர்டினோ போர்டுக்கு வரணுமா? புரியுதுல்ல? ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக பின் மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பின்னுக்கு டிஸ்கிரைப் பண்ண போய் எல்இடி பின். அதை முதல்ல எழுதணும். எல்இடி பின் இது வந்து அவுட்புட்டா இன்புட்டா? அதான் இதில் என்ன பண்ண போகிறேன்? வோல்டேஜ் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன? அது அவுட்புட். அந்த அவுட்புட்டை கேப்ஸில் எழுதணும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே கோடுக்குமே செமிகாலன் வந்து நீங்கள் போடணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து அந்த கமெண்ட் வந்து டெர்மினேட் ஆச்சுன்னு அர்த்தம். போடலன்னா எரர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ தான் எல்இடி வந்து க்ளோ பண்ண போகிறோம். எல்இடி க்ளோ பண்ணதுக்கு டிஜிட்டல் ரைட்னா டிஜிட்டலாக அதில் நீங்கள் என்ன ரைட் பண்ண போகிறீங்க? இது எல்லாமே வந்து ஸ்மால். ஸோ டிஜிட்டல் ரைட். க்ளோஸ் கர்லி. டிஜிட்டல் ரைட் என்ன பின்னாடி டிஜிட்டல் ரைட் பண்ண போகிறீங்க? எல்இடி பின் என்ன பண்ண போகிறீங்க? எரிய வைக்க போகிறீங்க. கரெக்டாக? எல்இடி பின் ஹைன்னு என்னது? எரிய வைக்கிறீங்க. ஹை வோல்டேஜ் கொடுக்குறீங்க எல்இடி பின்னுக்கு. ஸோ கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் இப்போ கூட ரன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அவுட்புட் கிடைக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை சேவ் பண்ண சொல்லும். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் கலர் மார்க் வந்து ஃபுல் ஆகிட்டோடனே உங்கள் கோட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லெட் மீ சி. ஸோ க்ரீன் ஃபுல்லாக போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும். நான் வந்து இப்போ ஆக்சுவலி மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகுது லேப்டாப்பில். ஸோ ஓகே, இட்ஸ் லோடிங். வெயிட் அ மினிட்.
ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ எல்இடி பாருங்கள் க்ளோ ஆகுது, பார்த்தீங்களா? ஸோ ஐ திங்க் கேமராவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ரிஃப்ளெக்டர் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்இடி க்ளோ பண்ணதை பார்க்குறது. பாருங்க எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிடுறேன், உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெரியும். ஸோ ஜஸ்ட் ஃபில்டர்ஸில் போய்ட்டு இது குறைக்கலாம் எக்ஸ்போஷரை. ஃபில்டர்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு கொஞ்சம் எக்ஸ்போஷரை குறைச்சோன்னா வந்து உங்களுக்கு உன்னோட கலர் என்ன கலர் அப்படின்னு தெரியும். கான்ஃபிகர் வீடியோ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலரும் கிடைக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செட்டிங் ப்ளே கொடுத்துடலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஒரு நெக்ஸ்ட் கோட் எழுத போகிறோம். இந்த லைட் வந்து ஒரு டைம் பிளிங்க் ஆகணும், இன்னொரு டைம் பிளிங்க் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நிறைய கோட் எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆர்டினோ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைக்கு பதிலாக 255 கூட எழுதலாம். 255 எல்இடி பின் 255. இந்த மாதிரி என்ன ஹை எரிய ஆரம்பிக்கும் எல்இடி பின். ஸோ பார்ப்போம். ஓகே, எல்இடி பின் வந்து இப்போ வந்து ஹை ஆகிடுது. 255ஓட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 255 எழுதாமல் கொஞ்சம் குறைக்கிறேன். ஒரு 100 எழுதுறேன்னா எல்இடி வந்து கொஞ்சம் டிம்மாக எரியும். இப்போது பாருங்க, லோட் ஆகுது. கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் கூட டிம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய வோல்டேஜ் கூட வேரி பண்ணி பார்க்கலாம். ஸோ குறைய நீங்கள் 0க்கு போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக டிம் ஆகிடும் எல்இடி. ஸோ இது வேரி பண்ணதுக்கு நீங்கள் பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம், எப்படி ஒரு பொட்டன்ஷியல் மீட்டரை யூஸ் பண்ணி ஆர்டினோவில் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து எல்இடி லைட் பிளிங்க் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இப்போ இந்த எல்இடி வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது. இது இல்லாமல் நான் பிளிங்க் பண்ண போகிறேன். ஒரு 4 டைம்ஸ் பிளிங்க் பண்ண போகிறேன், 5 டைம்ஸ் பிளிங்க் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னும் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இது வந்து ஒரு சிம்பிளான கோட் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமரா குவாலிட்டி இஷ்யூ இங்கே ஆர்டினோ போர்டில் தெரியுதுல. ஆர்டினோ போர்டில் வந்து கேமரா குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்ச நேரத்தில் நான் மாற்றிடுவேன். ஸோ ஐ திங்க் 1 or 2 வீடியோஸில் வந்து இந்த விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I'll see you next video.